வாங்க, பழங்காலத்துல வாழ்ந்த ரொம்பவே சக்தி வாய்ந்த தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தரோட பிரமிக்க வைக்கிற கதைய நாம் இன்னைக்கு பார்க்கலாம். அவர் பேரு எலியா. அவரோட வாழ்க்கை முழுக்க அற்புதங்கள், பெரிய பெரிய மோதல்கள், அப்புறம் ரொம்ப ஆழமான சில உண்மைகள்னு ஒரு புயல் மாதிரியே இருந்துச்சு. வரலாற்றுல எலியாவோட என்ட்ரி இப்படிதான் ரொம்ப திடீர்னு நடக்குது. நேரா அந்த நாட்டு ராஜாவான ஆகாபு கிட்ட போய் ரொம்ப தைரியமா சொல்றாரு, இனிமே நான் சொல்லாம இந்த நாட்டுல மழையோ பனியோ பெய்யாதுன்னு. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான அறிவிப்புன்னு யோசிச்சு பாருங்க. அவர் சொன்ன மாதிரியே 3 வருஷத்துக்கு நாட்டுல கடுமையான வறட்சி. இந்த நிலைமையில யார் உண்மையான கடவுள்ங்கிற கேள்விக்கு ஒரு முடிவு கட்டணும்னு எலியா கார்மெல் மலை மேல ஒரு பொதுவான போட்டிக்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு. நிலைமைய பாருங்க. ஒரு பக்கம் பால் தெய்வத்தை கும்பிடுற 450 தீர்க்கதரிசிகள், இன்னொரு பக்கம் ஆண்டவரோட தீர்க்கதரிசியா எலியா மட்டும் தனியா நிக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்கும் முன்னாடி நடக்க போற ஒரு மிகப்பெரிய மோதலுக்கு களம் தயாராகுது. சவாலோட விதிகள் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. 2 பலிபீடம், 2 காளைகள். 2 தரப்பும் அவங்க கடவுளை கூப்பிடணும். ஆனா முக்கியமான கண்டிஷன், யாரும் நெருப்பு பத்த வைக்க கூடாது. எந்த கடவுள் வானத்திலேந்து நெருப்ப அனுப்பி பதில் சொல்றாரோ அவரே உண்மையான கடவுள். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பாகாலோட தீர்க்க தரிசிகள் கத்தி குதிச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவங்க கூப்பிட்டதுக்கு எந்த பதிலுமே இல்ல. முழுமையான அமைதி தான் நிலவுச்சு. நேரம் போயிட்டே இருக்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த எலியா அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன, உங்க தெய்வம் தூங்கிட்டு இருக்காரா இல்ல எங்கேயாவது வெளியே போயிட்டாரா? இன்னும் சத்தமா கத்துங்கன்னு சொல்லி அவங்களோட தோல்வியை சுட்டி காட்டுறாரு. இப்போ எலியாவோட முறை. அவர் ரொம்ப அமைதியா ஆண்டவரோட பலிபீடத்தை சரி செஞ்சு அந்த சவாலை இன்னும் கஷ்டமாக்குறாரு. பலிபீடத்தை சுத்தி ஒரு வாய்க்கால் வெட்டி அது நிரம்பி வலியிற அளவுக்கு 3 தடவை தண்ணியை ஊத்தி எல்லாத்தையும் நினைக்கிறார். எலியா ரொம்ப எளிமையா ஒரு ஜெபம் பண்றாரு. அடுத்த நொடியே வானத்திலிருந்து கடவுளோட நெருப்பு வேகமா கீழே இறங்கி வந்தது. அது அந்த பலிப்பொருள், விறகு, கல்லு, மண்ணு, ஏன் அந்த வாய்க்கால்ல இருந்த தண்ணிய கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் சுட்டெரிக்குது. இந்த நம்ப முடியாத காட்சியை நேர்ல பார்த்த மக்கள் அப்படியே ஆடி போயிட்டாங்க. எல்லாரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே உண்மையான கடவுள், ஆண்டவரே உண்மையான கடவுள்னு சத்தமா சொல்றாங்க. அவங்க நம்பிக்கை உறுதியாகுது. ஆனா இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் கதை முடியல. இதுக்கப்புறம் தான் எலியாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய தனிப்பட்ட நெருக்கடி வருது. நீங்க நினைக்கலாம், இவ்ளோ பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு. ஆனா இந்த கதையோட ரொம்ப மனிதத்துவமான, மனச தொடக்கூடிய ஒரு பகுதி இப்போதான் ஆரம்பமாகுது. இந்த விஷயம் ராணி ஈசபேலுக்கு தெரிய வந்ததும் அவங்க பயங்கர கோபமாகி எலியாவுக்கு ஒரு மிரட்டல் அனுப்புறாங்க. நாளைக்கு இதே நேரத்துக்குள்ள உன்னையும் அவங்கள மாதிரி கொன்னுடுவேன்னு சொல்லி அனுப்புறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 450 பேரை தனியாளா ஜெயிச்ச அதே மனுஷன் இப்போ ஒரே ஒரு பெண்ணோட மிரட்டலுக்கு பயந்து தன்னோட உயிருக்காக ஓடுறாரு. இதுதான் அந்த பெரிய தீர்க்கதரிசிக்குள்ள இருந்த மனித இயல்பை காட்டுது. கடவுளோட மலையான ஓரேபுக்கு ஓடிப்போன எலியா ரொம்ப சோர்வாவும் மனமுடைஞ்சும் இருக்காரு. அந்த நேரத்துல தான் சக்தினா என்னங்கறத பத்தின அவரோட புரிதலையே மாத்துற ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்குது. கடவுளோட பிரசன்னம் அவர் முன்னாடி கடந்து போகுது. முதல்ல பாறைகளையே உடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய புயல் காத்து அடிக்குது. ஆனா அதுல கடவுள் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வருது, அதுலயும் கடவுள் இல்ல. அதுக்கு பிறகு நெருப்பு வருது, ஆனா அதுலயும் கடவுள் இல்ல. இந்த பெரிய பெரிய ஆரோவாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப அடக்கமான மெல்லிய ஒரு ஒலி மட்டும் கேக்குது. அந்த அமைதியான சத்தத்துல தான் எலியா கடைசியா கடவுளோட குரலை கேக்குறாரு. அவரோட வாழ்க்கையோட நோக்கம் திரும்பவும் புதுப்பிக்கப்படுது. எலியாவோட கதை சாதாரணமா மரணத்துல முடியல. அவரோட வாழ்க்கையை போலவே அவர் இந்த உலகத்தை விட்டு போனதும் ரொம்பவே வியப்பான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. தன்னோட வாரிசான எலிசா பார்த்துட்டு இருக்கும்போதே எலியா தன்னோட கடைசி அற்புதத்தை செய்றாரு. தன்னோட மேலங்கியால யோர்தான் நதியை அடிக்கிறாரு. உடனே அந்த தண்ணி 2ஆ பிரிஞ்சு அவங்களுக்கு வழி விடுது. அவங்க 2 பேரும் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. ஒரு நெருப்பு ரதமும் நெருப்பு குதிரைகளும் அவங்க 2 பேருக்கும் நடுல வந்து அவங்கள பிரிக்குது. அப்படியே ஒரு பெரிய சுழற்காற்றுல எலியா இறப்பை சந்திக்காமலே நேரா விண்ணுலகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த இழப்பையும் பிரமிப்பையும் ஒரே நேரத்துல உணர்ந்த எலிசா, என் தந்தையே, என் தந்தையே அந்து கத்துறாரு. இதோட அந்த தீர்க்க தரிசன பொறுப்பு அடுத்த தலைமுறைக்கு கைமாறுது. அப்போ எலியாவோட கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? பாருங்க, அதிகாரத்துக்கு முன்னாடி உண்மைய பேச தைரியம் வேணும். எவ்வளோ பெரிய வீரனா இருந்தாலும் அவங்களுக்கும் பயம் வரும். முக்கியமா ஆரவாரத்துக்கும் நிஜமான சக்திக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். உண்மையான சக்திங்கிறது பெரிய சத்தத்துல இல்ல, அமைதியில தான் இருக்கு. ஒரு மலையே எரிக்கிற நெருப்புல இல்லாத சக்தி ஒரே ஒரு இதயத்தை அசைக்கிற ஒரு மெல்லிய சத்தத்துல இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நம்ம வாழ்க்கையில இருக்கிற இரைச்சல்களுக்கு நடுவுல அமைதியான ஆழமான உண்மைகளை தேட தூண்டுற ஒரு கேள்வி.